தமிழ்நாடு தமிழர்க்கே என்று சொன்ன மாபெரும் தலைவர்தான் பெரியார். அவரை வெறும் கடவுள் மறுப்பாளராக காட்ட வேண்டும் என்று சிலர் செய்யும் சதிகளை உடைக்க வேண்டும் என்றுதான் இந்த சேனலை ஆரம்பித்து இருக்கிறேன். அவர்களின் எழுத்துக்களை இதில் பதிவு செய்திருக்கிறேன். அவரின் கடவுள் மறுப்பு இல்லாத மற்ற எழுத்துக்களை இதில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆர்வம் இருப்பதனால் இதில் செய்திருக்கிறேன். பொதுவாகவே ஆந்திரா பிரிவிலிருந்து நாட்டு பிரிவினில் எனக்கு கவலை இல்லாமல் போய்விட்டது. பிறகு கன்னடமும் மலையாளமும் சீக்கிரத்தில் பிரிந்தால் நல்லது என்கின்ற எண்ணம் தோன்றிவிட்டது. கன்னடருக்கும் மலையாளிக்கும் இனப்பற்றோ சுயமரியாதையோ இல்லை. மத்திய ஆட்சிக்கு அடிமையாக இருப்பதை பற்றி அவர்களுக்கு சிறிதும் கவலை இல்லை. மேலும் சென்னை மாகாணத்தில் 7இல் ஒரு பாகத்தினராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல், பொருளாதாரம், உத்தியோகம் முதலியவைகளில் 3இல் 2 பாகத்தை அடைந்து கொண்டு அவை கலந்திருப்பதனால் நம் நாட்டை தமிழ்நாடு என்று கூட சொல்வதற்கு இடமில்லாமல் தடுத்து ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆதலால் அவர்கள் சீக்கிரம் பிரியட்டும் என்று கருதி வந்தேன். அந்தபடியே பிரிய நேர்ந்து விட்டார்கள். ஆதலால் நான் இந்த பிரிவினை வரவேற்கின்றேன். இந்த பிரிவினை நடப்பதில் சேர்க்கை சம்பந்தமாக ஏதும் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் மேற்கண்ட பெரும் நலத்தை முன்னிட்டு கூடுமானவரை ஒத்து போகலாம் என்று எனக்கு தோன்றிவிட்டது. மற்றும் இந்த பிரிவினை முடிந்து தமிழ்நாடு தனியாக ஆகிவிட்டால் நமது சமய, சமுதாய, தேசிய சுதந்திர முயற்சிக்கு அவை சம்பந்தமான கிளர்ச்சிக்கும் புரட்சிக்கும் நமது நாட்டில் எதிர்ப்பு இருக்காது என்றும், இருந்தாலும் அதற்கு பலனும் ஆதரவும் இருக்காது என்றும் கருதுகிறேன். ஆனால் நாட்டுடையனமும் மொழியுடையவும் இன உணர்வும் பேரடியோடு மறுக்கப்பட்டு போய்விடுகிறதே என்ற குறைபாடு எனக்கு இருக்கிறது. ஆந்திரர், கர்நாடகர், மலையாளிகள் பிரிந்து போன பின் கூட மீதமுள்ள யாருடைய மறுப்புக்கும் இடமில்லாத தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் கூட இருக்கக்கூடாது என்று இந்த பெயரையே மறைத்து ஒழித்து பிரிவினையில் சென்னை நாடு என்று பெயர் கொடுத்திருக்கிறதாக தெரிய வருகிறது. இது சகிக்க முடியாத மாபெரும் அக்கிரமமாகும். எந்த தமிழனும் இதை சகிக்க முடியாது. இதை திருத்த தமிழ்நாட்டு அமைச்சர்களும் சென்னை, டெல்லி சட்டசபை கீழ்மேல் சபை உறுப்பினர்களும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள புலவர்கள், பிரபுக்கள், அரசியல், சமுதாய இயல் கட்சிக்காரர்களையும் வேண்டிக் கொள்கின்றேன். தமிழ்நாடு என்கின்ற பெயர் கூட இந்த நாட்டில் சமுதாயத்திற்கு இருக்க இடமில்லாத நிலை ஏற்பட்டு விடுமானால் பிறகு என்னுடையவோ எனது கழகத்தினரவோ என்னுடைய பின்பற்றும் நண்பர்களவோ வாழ்வு எதற்காக இருக்க வேண்டும்? வாழ்க பெரியார்! பெரியார் புகழை அடிக்கும் நினைக்கும் அயோக்கியர்கள் பாடம் புகுத்துங்கள் தமிழர்களே. வணக்கம்.